රාත්‍රියේ බුදු පිළිමය ඉවත් කිරීමක් සිද්ධ වෙලා තියෙනවා බුදු පිළිමේ ආරක්ෂාව සඳහා. මම හිතන්නේ අද උදෑසන නැවත මේ බුදු පිළිමේ විහාරස්ථානයේ ඒ දාම්පාසල් භූමිය තැන්පත් කරන්න අවශ්‍ය පියවර ආරම්භ තියෙනවා. நேற்றைய நாளில் இருந்து இந்த வீடியோ அதிகளவாக பகிரப்பட்டுக் கொண்டிருந்தது. அதாவது திருகோணமலை நகர்ப்பகுதியில் கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பாதையில் அந்த கடலை அண்மித்த பகுதியில் ஒரு புத்தர் சிலை நேற்றைய தினம் திடீரென்று முளைத்திருந்தது. பௌத்த பிக்குகள் உட்பட சில மக்கள் சேர்ந்து அந்த புத்தர் சிலையை உருவாக்கி அந்த இடத்தை வேலி போட்டு அடைத்திருந்தார்கள். அதற்கு பின்பு எழுந்த பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த புத்தர் சிலை இரவோடு இரவாக அகற்றப்பட்டிருந்தது. பிராந்தியத்திற்கு பொறுப்பான காவல்துறை பொறுப்பதிகாரிகள் அதே போன்று முக்கியஸ்தர்களோடு அந்த சிலை அகற்றப்பட்டது. அங்கே பௌத்த புத்த பிக்குகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே கைகலப்பு வரைக்கும் சென்றிருந்தது. அப்போது அதன் பின்னர் ஏராளமானோர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தார்கள் தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை அடுத்து அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்று காலை அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். அது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாப்பை கருதிதான் இரவு அந்த இடத்தில் இருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது. ஆனால் அந்த புத்தர் சிலை மீண்டும் இன்று காலை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும் என்ற கருத்தை இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார்.